ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பலாக்காய் கறி. இங்கே வந்து பலாசொலை நான் விற்று பார்த்ததில்ல. ஆனால் பலாக்காவோட பிஞ்சு இருக்குது பார்த்தீங்களா, சப்ஜி செய்கிற மாதிரி அது நிறைய கிடைக்கும். மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இது மாதிரியே வெட்டி கொடுப்பாங்க. இங்கே நான்வெஜ் சாப்பிடாதவங்க அந்த நான்வெஜ் ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த பலாக்காவை செஞ்சு சாப்பிடுவாங்க. இன்றைக்கி இதை எங்கள் மாமியார் தான் செய்ய போகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வாங்க அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். பலாக்காயை மேலே இருக்கிற சொராம்பெல்லாம் செதுக்கி விட்டு ரெண்டாக பொழந்தோம்னா அதில் பால் மாதிரி வடியும். ஈர துணியால் துடைச்சிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கு பருப்பை எடுத்து 1க்கு 2 தடவை நல்லா கழுவிட்டு பருப்பு தண்ணியில் பருப்புக்கு மிதக்க தண்ணி ஊற்றிக்கணும். 1/2 ஸ்பூனு மஞ்சத்தூள், 3 சிட்டிகை பெருங்காயத்தூள், 2 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றி 3 விசில் விட்டு வெவிச்சு எடுத்துக்கணும். பெரிய வெங்காயத்தை 1 எடுத்து நல்லா கழுவி நறுக்கி சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுக்கணும். அதுலேயே சின்ன வெங்காயமாக இருந்ததுன்னா உளித்து எடுத்து தட்டி வச்சுக்கணும். இப்போ நல்லா வெந்துருச்சு. அதை குக்கரை திறந்து நல்லா மசிச்சு விட்டு எடுத்துக்கணும். கடைஞ்ச பருப்பில் கட் பண்ண பலாக்காயையும் கட் பண்ண வெங்காயத்தையும் அதில் ஒன்றா போடணும். அதுக்கப்புறம் 1.25 ஸ்பூன் சாம்பார் பொடி போடணும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் கொஞ்சோண்டு போடணும். தேவையான அளவு உப்பு போடணும். இது பலாக்காயில் அது மிதக்கிற அளவு தண்ணியை ஊற்றி 4 விசில் விட்டு எடுத்துக்கணும். நல்லா வெந்துருச்சு. குக்கரை திறந்து நல்லா கிண்டி விட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி காக்கா வடை தாளித்து விட்டு அதில் பலாக்காயை எடுத்து ஊற்றி ஒரு 2 கொதி வறண்டு சின்னதாக ஒரு பத்தை தேங்காயோட 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு அரைச்சி ஊற்றினோம்னா நல்லாயிருக்கும். ஜீரகமும் அரைச்சி ஊற்றலாம், எது ஊற்றினாலும் நல்லாயிருக்கும். இந்த காய் செஞ்சால் பொரியல் செய்யணுங்கிறது அவசியமே இல்லை, இதே நல்லாயிருக்கும். என்னோடய சமையல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.